பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 20 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு, என் வாழ்க்கைக்கு, நான் கடந்து போற இந்த சரீரத்தின் பலவீனமா இருக்கலாம், இல்லை ஏதாவது பண பிரச்சனையா இருக்கலாம், இல்லை தீராத ஒரு பெரிய மன போராட்டமா இருக்கலாம், அதிலிருந்தெல்லாம் வெளிவருவதற்கு என் தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு சுகத்தின் வல்லமை என்னவென்றால், ஆண்டவருடைய வசனத்தை நீதிமொழிகள் 4:22 குறிப்பாய் சொல்லுகிறபடி, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இன்றைக்கும் எந்த ஒரு காரியத்துல எனக்கு ஜெயம் இல்லை, எந்த ஒரு காரியத்தை நான் அடுத்த நிலைகளுக்கு கடந்து போக முடியல, சரீரத்தின் பலவீனம், நான் சொன்னது போல என்ன பலவீனம், மன சோர்வு, இல்ல பண பிரச்சனை எதுவா இருந்தாலும் வேதத்துல உங்களுக்கு ரகசியம் அடங்கி இருக்குது. எனக்கு வருகிற வருமானம் எல்லாம் செலவாயிருது, என் வருமானம் எல்லாம் வட்டிக்கே போயிருது, என்னால கடனை அடைக்கவே முடியல. ஆண்டவரே, ஒரு பெருக்கத்தின் வல்லமையை கொடுங்க. 5 அப்பங்களை 2 மீனையும் 1000ங்களுக்கு போஷித்தார். அந்த பகுதியை வாசிக்கிறீங்க, அப்பொழுது சொல்றீங்க, ஆண்டவரே, இதே பெருக்கத்தின் வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கட்டும், எனக்கு பெருக்கத்தை கொடுங்க, மாற்றங்களை கொடுங்க. எலிசா அந்த விதவை தாய்க்கு சொல்லுகிறார், உன்னிடத்துல என்னமா இருக்குது? ஒரு கூட என்னதான் இருக்குது, அதை பெருக செய்தீங்க ஆண்டவரே, அந்த பெருக்கத்தின் வல்லமை எனக்கு கொடுங்க, அந்த கடனை அடைத்து ஜீவனம் பண்ணு என்று எலிசா அந்த மகளுக்கு சொன்னார். அதுபோல ஒரு அற்புதம் என்னையும் சந்திக்கட்டும். நீங்க வேதத்தை எடுத்து உங்களுக்கு தேவையான அற்புதம் என்ன நடக்கணுமோ அதற்காக வேதத்தை வாசி பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடுவார். அந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு, இந்த வசனம் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆண்டவருடைய பாதத்தில் படித்து நீங்க படிக்கிற பொழுது, ஒருவேளை எரேமியா 33:3 வருஷம், நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒருவேளை படிப்புல ஹையர் கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல பெரிய டிகிரி ஆண்டவர் கொடுக்கணும், ஒரு மகிமையா யூனிவர்சிட்டி வரணும், இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நான் போகணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறீங்க. சொல்லுங்க, எரேமியா 33:3 வசனத்தின்படி, ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதன்படி நான் புதிய அந்த ஹையர் டிகிரிக்கு உண்டான யூனிவர்சிட்டியில் ஆண்டவர் எனக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். எரேமியா 33:6 படி அவர்களுக்கு சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை வர பண்ணி அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்க. அந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அருமையான சகோதரனே, சகோதரியே, மாத்திரைகள் செய்ய முடியாதது, மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அதுதான் நீதிமொழிகள் 4:22 இருக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இன்றைக்கு எந்த வசனம் உங்களோடு பேசுகிறதோ, எந்த வசனம் உங்கள் இருதயத்தை தொடுகிறதோ, எந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து கொடுக்கிறாரோ, அந்த வசனத்தை பிடித்து, இந்த வசனத்தின்படி என்னை உயர்த்திருங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை வாழ வச்சிருங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எனக்கு வழியை காண்பிங்க ஆண்டவரே, அப்படி என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த வசனம் உங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். என்னென்ன காரியங்கள் மாறலையோ வசனத்தை வைத்து தேவனிடத்தில் கேளுங்க. இந்த வசனத்தின்படி, ஒருவேளை நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒரு சில வசனங்கள் இதயத்தோடு பேசுகிறது. இட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். உங்கள் விரலை அந்த வசனத்தின் மேல வைத்து, இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த வசனத்தின் வல்லமை எனக்குள்ள கடந்து போகட்டும். எட்டாததும் என் நினைவுக்கு எட்டாதது பெரிய காரியங்களை நீங்க எனக்கு செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் நினைவுக்கு எட்டாத காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி. எனக்கு வழிகளை திறக்க போறதுக்காய் நன்றி. உங்க வழிகள் எனக்காய் திறக்கப்படுவதற்காய் நன்றி. வேதத்தின் வசனத்துல உங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வல்லமை வேத வசனத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எந்த வசனம் உங்களோடு இடைபடுகிறதோ அந்த வசனத்தை பிடித்து கருத்தாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த வசனம் உங்களுக்கு ஜீவனும் உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். உங்க சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள் மறையோ, உங்கள் பண பிரச்சனைகள் மறையோ, காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. நீங்க வேதத்தை கரத்தில் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பெரிய எல்லைகளுக்குள்ளாய் என் ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. God bless you.